அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமாவளவன் போறார், மாட்டுக வீர வணக்கம். இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது. இறந்து போனே வரிசையா வர்றாங்க, ஒருத்தர கிளம்பி வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா தகப்பா. அண்ணன் சீமான் அவர்களே, ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் வந்தார், யாரு? தனியரசு. அண்ணே, நீங்க கோயம்புத்தூர் வந்தது நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, உங்க கட்சி பேர் சொல்றோம்ல, கேட்டுங்க. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை, இதான் உங்க கட்சி. உங்க மாநில தலைவர் தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கோம், எஸ்பி ராஜேந்திரன். அதனால எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும். அது வேண்டாம், இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று கொண்டு இருக்கின்றோம். திருமாவளவன் போடுறார், என்ன போடுறாருன்னு, மாட்டுக வீர வணக்கம் தியாகி. ஆனா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது. உங்கள்கிட்ட தான் பிஹெச்டி கட்டுறேன். ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. நான் முதல்ல போய் நிக்கட்டுமா? அந்த பூதோட வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா? இல்ல நாமளும் நடந்து போவோமே, அதுல ஒரு 4 ஓட்டு வரும். நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்னா அதுல ஒரு 8 ஓட்டு வந்தா மொத்தம் 12 ஓட்டு நமக்கு வரும். அதனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம், கோயம்புத்தூர் மக்களே, நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தொண்டை தண்ணி கிளிய கத்திக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும். அபாயம் வந்துருச்சு, இந்த பிரச்சனை சரி பண்ணணுங்க. கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு. எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க. ரோட்ல குண்டும் குழி, சுத்தமான காத்து கிடையாதுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க. ஆனா என்ன, ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க, எப்படியாவது ஜெயிச்சிடலாம், நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல. அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்க விழிக்கணுங்க, நீங்க விழிக்கணும். இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும். அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.